சரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா வி ஹேவ் அ டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரியில சிட்டி நேமும் அதோட கண்ட்ரிஸும் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல நம்ம சிட்டியை சார்ட் பண்ணிட்டு அந்த சிட்டியோட கண்ட்ரி நேமை பிரிண்ட் பண்ணோம். ஸோ சிட்டி நேம் எல்லாம் ஆல்பபெட்டிக்கலா இருக்கும். அதையே ரிவர்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா கண்ட்ரி நேம் வந்து நம்ம ஆல்பபெட்டிக்கலா வைக்க போறோம். கண்ட்ரி நேம் ஆல்பபெட்டிக்கலா வச்சு அதோட சிட்டிஸ் நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள்ல கனடா தான் வந்து ஃபர்ஸ்ட் வரும், அடுத்து இந்தியா வரும், அடுத்து ஜப்பான் அண்ட் தென் யூஎஸ்ஏ. ஏன்னா என்னோட லிஸ்ட்ல அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த கண்ட்ரி நேம்ஸ்ல எனக்கு கனடா, இந்தியா, ஜப்பான், யூஎஸ்ஏ இந்த மாதிரி 4 கண்ட்ரி நேம் இருக்கு. அதை நான் ஃபார் லூப்ல போடுறேன். ஸோ இந்த ஃபார் லூப்ல இந்த 4 கண்ட்ரி வந்து ஐட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல கனடா இருக்கு. அப்ப கனடால இருக்கிற சிட்டிஸ்லாம் நான் கண்டுபிடிக்கணும். ஆனா கனடான்றது வேல்யூல இருக்கு இல்லையா, டிக்ஷனரியில கீழே இருக்கு, கீழே இல்ல, இட்ஸ் அ வேல்யூ. அப்போ வேல்யூ வச்சு நான் கீ கண்டுபிடிக்கணும். ஸோ டிக்ஷனரியில நான் ஒரு ஃபார் லூப் போட்டு ஐ எம் ஐட்ரேட்டிங் த்ரூ ஆல் த கீஸ் அண்ட் தென் ஃபைண்டிங் வேல்யூ பேஸ்ட் ஆன் த கீ. ஸோ ஃபர்ஸ்ட் சென்னை வந்து கனடால இருக்கா, இல்ல. ஆக்ரா கனடால இருக்கா, இல்ல. வான்கோர் கனடால இருக்கா, எஸ். வான்கோர் கனடால இருக்கு. தென் பிரிண்ட் வான்கோர். ஸோ கனடால இருக்கிற எல்லா சிட்டிஸும் நான் பிரிண்ட் பண்ண போறேன். வான்கோர் மட்டும் தான் இருக்கு, அதை பிரிண்ட் பண்ணிடுறேன். அடுத்து வந்து இந்தியா இருக்கு. ஸோ சென்னை இந்தியால இருக்கா, எஸ். ஆக்ரா இந்தியால இருக்கா, எஸ். வேற என்ன இருக்கு, மதுரை இந்தியால இருக்கா, எஸ். மீதி எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல ஒவ்வொரு கண்ட்ரியா நான் ஐட்ரேட் பண்றேன். அடுத்த ஃபார் லூப்ல இந்த டிக்ஷனரியில இருக்கிற ஒவ்வொரு கீயா நான் ஐட்ரேட் பண்றேன். தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங். இப்போ இதை டீபக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கண்ட்ரி கனடா. கனடால இருக்கிற எல்லா சிட்டியும் நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த டிக்ஷனரியில இருக்கிற எல்லா கீயவும் ஐட்ரேட் பண்ணி அதோட கண்ட்ரி கனடாவா இருந்தா மட்டும்தான் ஐ வில் பி பிரிண்டிங். ஸோ வான்கோர் வேற சிட்டி கிடையாது. ஸோ கடைசி வரைக்கும் சாண்டியாகோ, சான் பிரான்சிஸ்கோ, மதுரை. இப்போ அடுத்த கண்ட்ரி இந்தியா. கனடா முடிஞ்சிருச்சு, அடுத்து இந்தியா. ஸோ இந்தியால இருக்கிற எல்லா சிட்டிஸும் எடுக்கணும். ஸோ ரெண்டாவது லூப்ல இந்தியாவை மேட்ச் பண்ணி அதுல இருக்கிற சிட்டி நேம் எல்லாம் பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ இந்த டிக்ஷனரியில் இருக்கிற கீ எல்லாத்தையும் எடுத்து இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ இந்தியாவில் சென்னை, ஆக்ரா, அடுத்து மதுரை வந்து இந்தியாவில் இருக்கு. ஸோ இப்போ கண்ட்ரி நேம் வச்சு சார்ட் ஆயிருக்கா? நிவாஷினி புரியுதா? ஓகே. ஆனா இப்ப அந்த கனடாக்கு ஸ்ட்ரைட்டா வான்கர் இருக்குன்னா அது இருந்தாலும் லாஸ்ட் ஐட்ரேஷன் வரைக்கும் போயிட்டு தான் அடுத்த கண்ட்ரி மூவ் ஆகும். ஆமா ஆமா. ஏன்னா கடைசியா இப்போ இங்க கனடால ஒரு சிட்டி இருந்ததுன்னா என்ன பண்றது? ஓகே. சோ அதனால கடைசி வரைக்கும் போயிட்டு தான் பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் அடுத்ததை செக் பண்ணிட்டு அதுல இருந்தா பிரிண்ட் ஆகும், அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் கண்ட்ரி போயிடும். ஓகே. ஆமா. இதே வந்து கீயா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, இது வேல்யூவா இருக்கு இல்லையா, அதனால எல்லாத்தையும் செக் பண்ணணும். சோ இப்போ இந்த ப்ராப்ளம்ல யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அவுட்புட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வருது இல்லையா, ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லனா. ஓகே. சோ அவுட்புட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரும்னு சொன்னல, நம்ம எதிர்பார்த்த மாதிரி வராது. அதை தான் நீங்க சால்வ் பண்ண போறீங்க. இதுதான் அவுட்புட். நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் இதுவா? நான் அதனாலதான் ரெண்டாவது ஐட்டரேஷனுக்கு மேல நான் போல. இந்தியால 3 சிட்டி தான் இருக்கு, அதுவே ரிப்பீட் ஆகுது, 3 தடவை ரிப்பீட் ஆகுது. ஏன் ரிப்பீட் ஆகுது? ஆன்சர் தெரிஞ்சா சொல்ல வேண்டாம், ஹோம்ஒர்க்ல இதை சால்வ் பண்ணுங்க. புரியுதா? இந்தியால 3 சிட்டி தான் இருக்கு, 3 தடவை தான் பிரிண்ட் ஆகணும் இல்லையா? ஏன் 9 சிட்டி பிரிண்ட் ஆகுது? ஏன் ரிப்பீட் ஆகுது? சோ டீபக் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுங்க. இதுதான் ஹோம்ஒர்க். இதை பல வகையில சால்வ் பண்ணலாம்.
ஓகே. ஸோ இதுல நான் இந்த மாதிரி ஒவ்வொரு கீயா வச்சு நான் ஐட்ரேட் பண்றது ஒரு வழி. இதை தவிர பல வழியில இதை சால்வ் பண்ணலாம். இதை தவிர உங்களுக்கு 2-3 வழி தெரிஞ்சா கூட சால்வ் த சேம் ப்ராப்ளம் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். தப்பே கிடையாது. ஒரு ப்ராப்ளம் இப்படிதான் சால்வ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு நிறைய சொல்யூஷன் இருந்ததுன்னா நீங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம், எல்லாத்தையும் சப்மிட் பண்ணலாம். ஓகே. 2-3 சொல்யூஷன் தெரியும் அப்படின்னா 2-3 ஃபைலா சப்மிட் பண்ணுங்க. ஒரே ஹோம்ஒர்க் தான், 2-3 ஃபைலா சப்மிட் பண்ணலாம், நோ ப்ராப்ளம்.